என்ன ஒரு மாதிரி இருக்க? உங்க சொந்தக்காரவங்க வந்திருந்தாங்க. சரி. நான் அப்பதான் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து டிவி பாப்போன்ட்டு உட்காந்தேன். அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், இவ பாட்டுக்கு ஜாலியா டிவி பாக்குறான்னு என்னை ஜாடையா சொல்றாங்க. அந்த டிவியை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். கையில இருக்க போனு நீங்க தான். அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்தது அதுவும் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. அந்த முன்னாடி கதவை வச்ச மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தது நீங்க தான். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கோம்னா ராப்பகலா கஷ்டப்பட்டு பண்ண என்னோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பையனுக்காகவும் வீட்டுக்காகவும் நீ போட்ட உழைப்பு இருக்கு. கையில காசு இல்லாத காலங்கள்ல பட்டினியை ஷேர் பண்ணிக்கிட்ட உன்னோட பங்கு தியாகமும் இருக்கு. கஷ்டப்பட்டு நின்ன காலத்துல என் கையை பிடிச்சி பரவாயில்ல வாங்க நான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். அதனால இனிமேல் இதெல்லாம் யாரோடதுன்னு Download ShareChat.